நேற்றைக்கு புதுச்சேரியில் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது சீமான் அவர்கள் செய்தியாளர் தாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. உண்மையில் அங்கே நடந்தது என்ன, அது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். அங்கே போய் பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புகழேந்தி. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களோட நிகழ்வில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி. நேற்றைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் புதுச்சேரியில் கொடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பில் செய்தியாளர் கேள்வி கேட்டார். சீமானால் பதில் சொல்ல முடியல, அதனால் அவர் செய்தியாளர் பார்த்து கொலை மிரட்டல் விட்டார், விமர்சிச்சிட்டாரு, சொல்ல முடியாத வார்த்தைகளை திட்டாரு. அதை தாண்டி நாம் தமிழர் கட்சிக்காரங்க அவரை தாக்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்லி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. செய்தியாளர்லாம் போய் நேற்று புகாரும் கொடுத்துருக்குறாங்க. அதில் மறைக்கப்பட்ட பல உண்மைகள் இருக்குது. என்னென்னா, பொதுவான ஒன்று தான், அண்ணன் சீமான் அவர்கள் என்றைக்காவது பதில் சொல்ல முடியாது என்று நகர்ந்து போனதை ஒரு காணொலிகள் கூட இல்லை. பத்திரிகையாளர் சந்திப்பில் இன்று வரை, கட்சி தொடங்கிய நாளிலேருந்து இன்று வரைக்கும் வேறு எதுவும் கேள்விகள் இருக்கா என்று கேட்டுவிட்டு தான் அண்ணன் சீமான் அவர்கள் கிளம்புவாங்க. அதை தாண்டி இன்னொன்று புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டிலேயே, இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி தலைவர் வேறு எதுவும் கேள்வி இருக்கான்னு கேட்டுட்டு நகர்வதை தாண்டி 1 மணி நேரம் 1.5 மணி நேரங்கள் ஒரு தலைவர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த முடியும்னா அது அண்ணன் சீமான் அவர்களால் மட்டும்தான். நேற்றைக்கு புதுச்சேரியில் ஊடகங்களும் அந்த ஊடகம் சார்ந்த சங்கங்களும் என்ன சொல்லுது அப்படின்னா, மெட்ரோ ரயில் திட்டம் குறித்து ஏதோ கேட்டார், அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறிய சீமான் இவரை விமர்சிச்சிட்டாரு, சொல்லாத வார்த்தைகளை திட்டாரு, கொலை மிரட்டல் விட்டுட்டாருன்னு சொல்கிறாங்க. முதல்ல அங்கே கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னா, எஸ்ஐஆரை பற்றி, சாரை பற்றி. அது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. இப்போ நீங்கள் குற்றம் சொல்கிறீங்க அப்படின்னு சீமானவர்கள் நோக்கி கேட்கும்போது, அதே சீமானவர்கள் என்ன சொன்னார்னா, எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்திருக்குது மத்திய அரசு. சரி, இங்கே எஸ்ஐஆருக்கு வேலை செய்கிறது யாருன்னு கேள்வி கேட்டார். அதை பொறுத்து கொள்ள முடியாத ஊடகவியலாளர் தான் இது போன்ற கலவரங்களை ஏற்படுத்திருக்கு. எஸ்ஐஆர் குறித்து நம்ம எல்லோருக்கும் தெரியும். எஸ்ஐஆர் மத்திய அரசு கொண்டு இங்கே வேலை பார்க்க வச்சுருக்குன்னா, வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை வேலை இறங்கியிருக்குன்னா, இங்கே அதுக்கு வேலை செய்கிறவங்க யார்? மாநில அரசு. நீங்கள் என்ன பண்ணணும்? மாநில அரசு, நான் சம்பளம் கொடுக்கக்கூடியவர்களை பயன்படுத்தாதீங்க, நீங்கள் புதுசாக ஒரு ஆளை கொண்டு இதுக்கான வேலைகளை பாருங்கன்னு தான் சொல்லியிருக்கணும். இப்படி தான் சீமானவர்கள் அங்கே பதிலை கொடுத்துனாங்க. உடனே இந்த செய்தியாளர் வேறு விதமாக திரிச்சு விட்டு இன்னும் ஒரு சம்பவங்கள் சொல்கிறாங்க. என்னென்னா, அருகாமையில் உள்ள பத்திரிகையாளர்லாம் ஒரு பத்திரிகையாளர் கொலை மிரட்டல் விடும்போது அமைதியாக இருந்தது ஏன் அப்படின்லாம் கேள்வி எழுப்புறாங்க. தவறாக இருக்கும் பட்சத்தில் ஒட்டுமொத்த பத்திரிகையாளரும் வருவாங்க சண்டைக்கு, அது தெரியும். இதை நீங்கள் ஏன் சொல்கிறீங்க, நீங்கள் யாருன்னு கேட்கலாம் என்னையை பார்த்து. பத்திரிகையாளர்களோடு மிகவும் தொடர்பு கொண்டு இருந்த நான், எனக்கு தெரியும், தமிழ்நாடு முழுவதும் நான் பரப்புரையும் போது சுற்றுப்பயணம் பத்திரிகையாளரை நான் சந்திச்சிருக்கேன். அவங்க கூட நாங்கள் இணக்கமாக இருந்திருப்போம். ஒரு பத்திரிகையாளர் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா, இப்போ சீமானவர்கள் விமர்சிச்சிட்டாரு, திட்டாருன்றீங்க. 1 மணி நேரம் சந்தித்து பத்திரிகையாளருக்கு கேள்வி கேட்கக்கூடிய போது பதிலை சொல்லக்கூடிய சீமானவர்கள் மீது இவ்வளோ விமர்சனம் வைக்கக்கூடிய நீங்கள், இத்தனை கேள்விகளை சீமான் மீது வைக்கக்கூடிய நீங்கள், திமுகவினுடைய அலுவலகத்தில் உள்ள போது ஸ்டாலின் அவர்களிடம் இந்த கேள்விகள் நீ கேட்ட முடியுமா? இந்த கேள்வி இல்லை, எந்த கேள்வியுமே கேட்ட முடியுமா? அதிமுக அலுவலகத்தில் போகுது, சரி அலுவலகம் வேணாம், அது அவங்க சொத்து, பொது இடங்களில் நீங்கள் பத்திரிகையாளர்கள், இருபெரும் திராவிட கட்சிகளுடைய தலைவர்கள் இருக்காங்க, இந்த தலைவர்கள் நோக்கி நீங்கள் இது போன்ற கேள்வியை கேட்ட முடியுமா? அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை மட்டும்தான் நீங்கள் கேள்வியாக கேட்டு பதில் சொல்ல முடியும். இது என்ன இப்படி இப்போ குற்றச்சாட்டு வைக்கிறீங்க பத்திரிகையாளர் மீது? நீங்கள் கேள்வி கேட்கலாம். முதல்வர் அவர்கள் செய்தியாளர் கேட்கக்கூடிய கேள்விக்கு முன்பாடியே எப்படி பேப்பரை பார்த்து பதில் சொல்லுவார்? அப்போ முதல்வர் குறித்து இதுதான் கேள்வி கேட்கப்படும்னு பத்திரிகையாளர்களுக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கணும். அல்லது பத்திரிகையாளர் நாங்கள் இதை தான் கேட்க போகிறோம்னு நீங்கள் எழுதி முதல்வருக்கு கொடுத்துருக்கணும், மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு. இல்லைனா அவர் அதுக்கேற்ற பதிலை தேடி படித்து சொல்ல மாட்டார் உங்களுக்கு, சரிங்களா? அதை தாண்டி பத்திரிகையாளர்களோட நான் மிகவும் நெருக்கமாக பழகியிருக்கேன். ஒரு சில இடங்களில் தான் இது போன்ற உடன்பிறப்புகள் உள்ளே உட்காந்துக்கிறது. மற்ற பத்திரிகையாளர் நான் தமிழ்நாடு முழுக்க சந்திச்சிருக்கிறேன். அவங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா, அந்த மைக்கை போட்டு ரெடி, ஓகேவா, ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லும் வரைக்கும் அவங்களுடைய தனிப்பட்ட அரசியல் கருத்தை நம்ம கூட பேசுவாங்க, நம்ம கூட விமர்சிப்பாங்க. ஒரு தலைவர் என்ன இப்படி பேசுகிறாரு, உங்கள் தலைவர் பேசிட்டாரு, இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு நம்ம கூட சண்டையிட்டு இருப்பாங்க. அது ஒரு விவாத சண்டையாக இருக்கும், ஒரு அண்ணன் தம்பி சண்டையாக இருக்கும். ஆனால் மைக்கை வச்சு கேமராவை ஆன் பண்ண உடனே எல்லா பத்திரிகையாளர்களும் நேருக்கு நேராக சரியாக இதுதான் ஒரு பத்திரிகை ஆரம்பம்னா இது, இந்த கேள்விகளை மட்டும்தான் கேட்கணும் அப்படின்ற ஒரு வரையறை வச்சுருப்பாங்க.
அது வரைக்கும் அண்ணன் தம்பி போல் இந்த கட்சி சார்ந்த அவர் ஒரு இயக்கத்தில் இருப்பார், ஒரு கட்சி சார்ந்த கொள்கையில் இருப்பார், நாங்கள் ஒரு கொள்கையில் இருக்கோம். அப்போ நாங்கள் 2 பேரும் சின்ன சின்ன மோதல்களை பண்ணுவோம். அந்த மாதிரி பேசிட்டாரு அப்படிங்கும்போது நாங்கள் அவருடைய கட்சியின் தலைவரை நாங்கள் விமர்சிக்கிறது உண்டு. அப்போ நாங்கள் 2 பேரும் மாற்றி மாற்றி விமர்சிக்கும் போது அவர் அந்த பத்திரிக்கையாளர் நீங்கள் நினச்சி பார்க்கணும், யோசிக்கணும். அவர் மைக்கை வச்சு ஆன் பண்ணி போகலாம் சார்ன்ட்டார்னா அவர் அந்த கட்சி சார்ந்தவராகவே இருக்க மாட்டார். அவர் பத்திரிக்கையாளர் போலவே கேள்வி வைப்பார். பத்திரிக்கையாளர்னா இதுதான், இந்த அறத்தோடு தான் கேள்வி இருக்கணும். ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள்ட்டு தமிழ்நாடு முழுதும் நான் பார்த்துருக்குறேன். அது பத்திரிக்கையாளர் சந்திப்பு முடிஞ்சோன்னே இந்த மாதிரி உங்கள் தலைவர் பேசிட்டார், இதெல்லாம் என்னங்க அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு அண்ணன் தம்பி இதில் கேட்பாங்க. ஆனால் நேற்றைக்கு புதுச்சேரியில் அப்படி நடந்ததுன்னா அப்படி நடக்கலை. அவர் தனிப்பட்ட கட்சியினுடைய கொள்கையை தூக்கிட்டு வந்துட்டு போன முறை பெரியாரின் சம்பவத்தும் போது இவர் தான் வம்பெடுத்துக்கிட்டு இருந்தது, பிரச்சனை பண்ணிட்டு இருந்தது. பத்திரிகையாளர் சங்கங்கள் சீமான் மீது கண்டனங்களை தெரிவிக்கிறீங்க, நாங்கள் ஒரு கேள்விகளை கேட்கணும். திருச்சி தஞ்சாவூர் பகுதிகளில் வாய்ஸ் நோட்டு போடுறாங்க, அதாவது பத்திரிகையாளர் சங்கம் வாட்ஸ்அப் குழு இருக்காங்களா, அங்கே வாய்ஸ் நோட்டு போடுறாங்க. என்ன போடுறாங்க அப்படின்னா, சீமான நாளைக்கு விடக்கூடாது, நம்ம கேள்வி கேட்டு ட்ரிகர் பண்ணிவிட்டு பிரச்சனையை உண்டு பண்ணோம் அப்படின்னு சொல்லி வாய்ஸுகள் அவங்களுக்குள்ளேயே பேசி கொண்டதெல்லாம் வெளியானது இருக்குது. அதை தாண்டி திருச்சியில் ஒரு பத்திரிகையாளர், அவர் உடன்பிறப்பு, அந்த உடன்பிறப்பு பல்வேறு விமர்சனங்கள் வைக்கிறாரு, தனிப்பட்ட அரசியல் கருத்துக்களை வைக்கிறாரு. ஒரு செய்தியாளர் மாதிரியே கேள்வி கேட்கல, அங்கே நீங்கள் இது மாதிரி பேசலாமா அப்படின்னு சீமானவர்கள் கேட்கும்போது அவர் ஒரு நக்கலாக பதில் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வெளியேறிட்டார். இதுபோல் உடன்பிறப்புகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கட்சி கொள்கைகளை உள்ளே வச்சுக்கிட்டு வெளியே பத்திரிகையாளர்ன்ற வேடத்தில் ஒவ்வொரு கேள்விகளை எழுப்புவாங்க. வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு செய்தியாளர் சந்திப்பு போகும்போது அதிமுகவை சார்ந்த ஒருத்தர் கேள்விகள் இருக்கும்போது வாட்ஸ்அப்பில் பார்த்து எதையெல்லாம் தேவையில்லையோ, எதெல்லாம் இந்த நாட்டுக்கு தேவையில்லையோ அந்த கேள்விகளை பூரா எழுப்பி ஒரு 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 விமர்சனங்கள் உள்ளாக்கி சீமான் மீது எப்படி விஜயகாந்த் அவர்கள் மீது தொடர்ச்சியாக ஒரு போலி பிம்பத்தை விமர்சிச்சுட்டாரு, ஒரு இப்படி பேசிட்டாரு ஒரு போலி பிம்பத்தை உருவாக்கியதோ, அதே போல் சீமான் அவர்கள் மீதும் உருவாக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இந்த செய்தியாளர்கள், ஒரு சில செய்தியாளர்கள் இந்த வேலையை பார்க்குறாங்க, தொடர்ச்சியாக பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் பத்திரிகையாளர் சங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பா நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி மரபோட சரியாக இருக்கணும், இதுதான் கேள்விகள் கேட்கணும். நீங்கள் தனிப்பட்ட உங்கள் கருத்தை கொண்டு போய் அவர் மீது திணிக்கக்கூடாது, உங்களை சந்திக்கக்கூடிய பத்திரிகையாளர் சந்திக்கக்கூடிய மீது திணிக்கக்கூடாதுன்ற அடிப்படையாக நீங்கள் சொல்லி அவர்கள்ட்ட இது பண்ணணும். வந்துட்டார், உங்கள்கிட்ட பணத்தை கட்டிட்டாரு, நாங்களும் செய்தியாளர் இங்கே வேலை செஞ்சுட்டான்ற ஒரு அட்டையை போட்டவொடனே நானும் செய்தியாளர்ன்ட்டு கண்டதை கேட்க முடியுமா? இந்த கேள்விகளை இவ்வளோ நக்கல் நையாண்டிகளை விமர்சனங்கள் பண்ணுறீங்களே, திமுகவின் தலைவர்கள்ட்ட யார்ட்டையாவது கேள்வி கட்ட முடியுமா? அதிமுகவின் தலைவர்கள்ட்ட யார்ட்டையாவது கேள்வி கட்ட முடியுமா? உறுதியாக கேட்க முடியாது. நீ கேட்டுட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ள அங்கே கட்சிக்காரன் இருப்பான், வீட்டு வாசல் இருப்பான், வீட்டில் வாங்க என்ன கேள்வி கேட்டீங்க எங்கள் தலைவரை பார்த்துன்னு கேட்பான். அறமற்ற செயல்களை அவங்க செய்வாங்க. நாங்கள் சரியாக இருக்கிறோம். பத்திரிகையாளரை தாக்கிட்டார்னு ஒரு பொய்யை சொல்கிறீங்களே, பத்திரிகையாளர் தாக்கவே இல்லை, போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சது தான். ஆனால் தாக்கிட்டாருன்னே பேசுகிறீங்க. நீங்கள் பத்திரிக்கையாக யாராவது தாக்குவாங்களா? நாங்கள் 1 மணி நேரம் நீங்கள் அந்த சீமானவர்களிடம் நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்க, 1 மணி நேரமும் இந்த தொலைக்காட்சிகளில் போடப்படுதான்னா போடப்படுறதில்லை. வெறும் 10 வினாடி 20 வினாடி, அதிகபட்சம் 60 வினாடி 65 வினாடிகளுக்கு மேலே அந்த சீமானவர்களிடம் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதிலையோ இது போடுறதில்லை. ஆனால் 1 மணி நேரம் உங்களுக்கு தேவையான செய்திகளை தேவை இல்லாட்டியும் கூட ஒரு பதில் சொல்கிறாரேங்கிற நோக்கத்தோட நீங்கள் அவர்கிட்ட சும்மா கேட்டு நீங்களே டயர்டான பிறகு அவர் விடுறது. அதாவது பத்திரிகையாளர் சங்கம் போல நினைக்கணும், நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கீங்க, கட்சி சார்ந்து இருந்துக்கணும், நீங்கள் உங்கள் தனிப்பட்ட கருத்தை திணிக்கக்கூடாதுன்னு சொல்லணும். இல்லை அங்கே என்ன நடந்ததுனாவது தெரிஞ்சுக்கணும். எதுவுமே தெரிஞ்சுக்காமல் அண்ணன் சீமானவர்கள் மீது வன்மையான கண்டனங்கள் தெரிவிக்கிறீங்க. நான் கேட்குறேன், ஈரோடு இடைத்தேர்தலும் போது காசு கொடுத்தாங்கன்னு காணொலி வெளியிட்டாங்கல்ல, காணொலி வெளியிட்ட பத்திரிகையாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில்ல, அன்றைக்கு பத்திரிகையாளர் சங்கம் எங்கே போச்சு? அன்னைக்கெல்லாம் மௌனிச்சு போயிருந்தது, அமைதியாக தந்தது. அன்னைக்கெல்லாம் அந்த கண்டனங்கள் திமுக மீது எழுப்பியிருக்கணும்ல, ஏன் எழுப்பலை? அரசை பார்த்து ஏன் அஞ்சுறீங்க, பயப்படுறீங்க? ஏன் அரசை பார்த்து பயப்படுறீங்க? அப்போ யாருக்கிட்ட காசை வாங்கி கொண்டு இந்த கண்டனம்ங்கிற போலி கண்டன அறிக்கைகளை நீங்கள் வெளியிடுறீங்க? எதுக்கு வெளியிடுறீங்க? நேற்றைக்கு இது நடந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு வழக்கு கொடுக்க போகிறாங்க. இது பின்னால் இருந்து ஒரு ஆள் இயக்கப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே நடந்தது என்னென்னா, அங்கே உள்ளவர்களை கேட்டாலே தெரியும். நீங்கள் பின்னாடி உங்களை விமர்சிட்டாரா, சும்மா விடாதீங்க, போய் சீமான் மீது வழக்கு கொடுங்க, அது கூட இருக்க ஒரு 4 பேர் மேலே வழக்கு கொடுங்க. வழக்கு கொடுத்துட்டா பயந்துட போகிறாங்களா? பத்திரிகையாளராக இருக்கணும், அதுதான் சரி.